வணக்கம். முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்வாயம் நிகழ்வில் தோவாளை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளை பேரூராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரியும், தோவாளை பாசன கால்வாயில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணியை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடித்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும், தோவாளை பெரியகுளத்தை சுற்றி தடுப்புச்சுவர் அமைத்து தரக்கோரி தோவாளை ஊராட்சி ஒன்றிய பொதுமக்களின் சார்பாக தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் டாக்டர் சாந்தினி பகவதியப்பன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட கோட்டாட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தார். இந்நிகழ்வில் கடுக்கரை ஒன்றிய கவுன்சிலர் ஐயப்பன், கடுக்கரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தங்கம் மகராஜன், ஊராட்சியாளர் செண்பகாம்புதூர் பாபு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சிகள் மொத்தம் 16 ஊராட்சிகள் உள்ளது. அந்த 16 ஊராட்சிகளே 8 ஊராட்சிகளை பேரூராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை கைவிட கோரி இன்று தோவாளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஜமாபந்தியில் கோட்டாட்சியரை அணுகி நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து மனு கொடுக்க வந்துள்ளோம். தோவாளையில் உள்ள தோவாளை ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து பொதுமக்கள் சம்பந்தமான பென்ஷன், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கும் திட்டம் மற்றும் முதியோர் பென்ஷன், தடுப்பணைகள், விவசாய நிலங்கள் பாதிக்காத அளவுகளுக்கு விவசாய நிலங்களில் தடுப்பணைகள் வைப்பது சம்பந்தமாக, தூர்வாரப்படாத குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்பட வேண்டும், நீரை சேமிக்க வேண்டும், வறட்சியான காலங்களில் அந்த நீர் விவசாய நிலங்களுக்கு அதிகப்படியாக அது பயன்படும், அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயன்பெறும் வகையில் அமையும். முக்கியமாக தோவாளை ஒன்றியத்துக்குள் உட்பட்ட குளங்கள் அனைத்தும் தூர்வார வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஊராட்சியை பேரூராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் முதல்ல. ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். மக்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேரூராட்சியோடு இணையும் போது குடிநீர் கட்டண வரி, வீட்டு வரி மற்றும் பல்வேறு விதமான சிக்கல்களில் கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுவார்கள். கிராமப்புறத்துக்கு என்று 100 நாள் வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் எத்தனையோ மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலை திட்டம் முதல்ல முடங்கப்படும். அதுவே மக்களுக்கு பெரிய அடி. அதனால் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு ஒவ்வொருவரும் அந்த தமிழக அரசு எந்த முடிவெடுத்தாலும் அந்தந்த ஊராட்சியில் உள்ள மக்கள்கிட்ட கேட்டு செயல்படுத்த வேண்டும். பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டுள்ளோம். நேற்று ஜமாபந்தியில் நான் தோவாளை ஊராட்சி சம்பந்தமாக தோவாளை ஊராட்சியில் பெரிய குளம் தூர் வாங்கி தடுப்பணை இல்லாமல் போன திருப்பு மழைக்காலங்களில் அந்த நீர் வெளியாகி விவசாய நிலங்களுக்கு பாதிப்புள்ளாச்சு. அது மட்டும் இல்லாமல் தோவாளை ஊராட்சியை சேர்ந்த அண்ணா நகர் பகுதியில் மக்கள் பாதிப்படைந்து கவர்மெண்ட் மண்டபத்தில் கொண்டு வைத்து மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாக ஆனார்கள். அந்த திட்டத்தெல்லாம் கைவிடணும்னா குளங்களை சீரமைத்து குளங்களுக்கு தேவையான தடுப்பணைகள் வைக்க வேண்டும். வைத்தால்தான் நீரை சேமித்து வைக்க முடியும். நீங்களும் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும். இப்படி பலவிதமான மக்களுக்கு தேவையான திட்டங்களை முதல்ல செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், மக்களை மழைக்காலங்களில் பேரிடர் காலங்களில் மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு மக்களை பாதுகாக்க வேண்டும். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோட்டாட்சியரை அணுகி இன்று தோவாளை வட்டாட்சியர் அலுவலகத்திடம் மனு கொடுத்துள்ளோம். இந்த மனுவை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் கொண்டு பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிக்கு தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் டாக்டர் சாந்தினி பகவதியப்பன். இப்போ தோவாளை பகுதியில் தோவாளை பாசன கால்வாய் பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ அவங்க விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிற காரணம் அந்த கால்வாய் பணி தாமதங்கிறாங்க. இது சார்பாக உங்கள் தரப்பு தோவாளை பாசன கால்வாய் எப்போவுமே சித்திரை மாதம் வைகாசி பிறந்தவொடனே கால்வாய் திறந்துருவாங்க. தண்ணீர் வந்துடும். விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த திருப்பு இன்னும் விவசாய நிலங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பல ஏக்கர் கணக்கான பயிர்கள் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளது. இன்னும் கால்வாய் திறக்க முடியாமல் அங்கே வேலை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வறட்சியான காலங்களில், கோடை காலங்களில் அந்த பணியை விரைந்து முடிக்காமல்
கோடை காலம் முடிந்த பிறகு அந்த பணியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் விவசாயிகள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். உடனடியாக தோவாளை பாசன கால்வாயை உடனடியாக விரைவாக அந்த பணியை விரைந்து முடித்து கால்வாயில் உள்ள தண்ணியை திறந்து விடுமாறு நாங்கள் இது சம்பந்தமாகவும் ஜமாபந்தியில் நேற்று கோட்டாட்சியரை அணுகி கோரிக்கை வைத்துள்ளோம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.